ஸோ ஹாய் ஆல். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டாக்கர் நெட்வொர்க்கிங் பற்றி நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ நம்ம சில சர்வீசஸ் கிரியேட் பண்ண போகிறோம். காமர்ஸ் தான் நம்மளோட ஐடியா. ஸோ அதுக்கு சில சர்வீசஸ் கிரியேட் பண்ணி அதை எப்படி ஒரு சர்வீஸ் இன்னொரு சர்வீஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ அதுதான் இன்றைக்கி நம்மளோட ஐடியா. ஓகே, ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு சர்வீஸ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அத்தன்டிகேஷன் சர்வீஸ், ஓகேங்களா? இது வந்து ஒரு சின்ன ஃப்ளாஸ்க் அப்ளிகேஷன். இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம டிஃபால்ட்டாக ஒரு மெயின்டைன் பண்ணுறோம், ஓகேங்களா? யூசர் 1 இதுதான் அந்த யூசர் நேம், அப்புறம் அது அவருடைய பாஸ்வேர்டு, அதே மாதிரி யூசர் 2 அதே மாதிரி அதோடைய பாஸ்வேர்டு, ஓகேங்களா? ஸோ இப்போ லாகின் சொல்லிட்டு ஒரு இடத்துல நம்ம வந்து போஸ்ட் ரெக்வஸ்ட் வாங்குகிறோம். ஸோ அதில் பாடியில் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு நம்ம பாஸ் பண்ணுறோம், ஓகேங்களா? யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து இதில் மேட்ச் ஆச்சு அப்படின்னா லாகின் சக்ஸஸ்ஃபுல், இல்லைன்னா இன்வேலிட் கிரெடென்ஷியல்ஸ். ஸோ இது மட்டும் தான் பண்ண போகுது, ஓகேங்களா? இது வெறுமனே ஒரு டம்மி அத்தன்டிகேஷன் சர்வீஸ். ஓகே, ஸோ நம்ம ஜஸ்ட் ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ போர்ட் நம்பர் 5000 ரன் ஆகுது. எனக்கு வந்து நான் ப்ரூனோ யூஸ் பண்ணி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ அத்தன்டிகேஷன் சர்வீஸ். ஸோ இதுதான் அந்த போர்ட்டு, இதுதான் அந்த யூஆர்எல். ஸோ இதுக்கு நம்ம வந்து போஸ்ட் ரெக்வஸ்ட் அனுப்புகிறோம், ஓகேங்களா? போஸ்ட் ரெக்வஸ்ட்டில் பாடியில் வந்து யூசர் நேம், யூசர் 1 அண்ட் பாஸ்வேர்டு இது. ஸோ இப்போ நான் அனுப்பிச்சேனாக்கா ஸோ இப்போ இன்வேலிட் கிரெடென்ஷியல்ஸ்னு வருதுங்களா? ஸோ இதே இதுக்கு பதிலாக நான் இப்போ இங்கே 1ன்னு வச்சு இப்போ நான் வந்து பாஸ் பண்ணுறேன், ஓகே? ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு யூசர் 1 பாஸ்வேர்டு 1 கொடுத்தீங்கன்னா லாகின் சக்ஸஸ்ஃபுல் வந்துடுது, ஓகேங்களா? ஸோ இதுதான் மேட்டர். ஸோ நம்மளுக்கு இப்போ இந்த ரெக்வஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிது, ஓகே? ஸோ இப்போ நம்ம வந்து நார்மலாக ரன் பண்ணிட்டுருக்கோம். நார்மலாக ரன் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு டாக்கர் ஃபைலில் போட்டு ரன் பண்ணலாம். ஸோ இதுக்கான ஒரு டாக்கர் ஃபைல்னு எழுதியிருக்கேன். ஸோ அதே பேசிக்கான அந்த பைத்தான் 3.9லேருந்து நான் அந்த இமேஜ் எடுத்துகிட்டு ஆப்புங்கிற ஃபோல்டர் தான் நம்ம ஒர்க்கிங் டைரக்டரி இருக்கும்போது அதை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒர்க் டைரக்டரி /ஆப்னு போடும்போது ஆக்சுவலாக அந்த கண்டெய்னருக்குள்ளே ஒரு டைரக்டரி கிரியேட் ஆகும், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், கரண்ட்டில் இருக்கிற கோட் ஆத்தர் சர்வீஸ் இருக்குங்களா, அது எல்லாமே தூக்கி ஆப்குள்ளே காப்பி பண்ணிக்கிறேன். அப்புறம் பிப் இன்ஸ்டால் ஃப்ளாஸ்க் இன்ஸ்டால் பண்ணோம். அதே மாதிரி எக்ஸ்போஸ் 5000, ஓகேங்களா? இந்த எக்ஸ்போஸுங்கிற போர்ட் எதுக்குன்னா, இந்த அப்ளிகேஷன் வந்து எனக்கு 5000 போர்ட்டில் ரன் ஆகுது, ஓகே? ஸோ இதை நான் வந்து எக்ஸ்போஸும் கொடுக்காட்டியும் நீங்கள் இந்த போர்ட்டை நீங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும், பட் கொடுக்குறது நல்லது, ஓகே? ஸோ அதுக்கப்புறமா நான் ஒரு என்விரான்மெண்ட் நேம் வச்சுருக்கேன், ஆத் சர்வீஸ்ன்ட்டு. அந்த அப்புறம் எப்படி ரன் பண்ணுறேன்னா cmd python auth service.py, ஓகே? ஸோ இதுதான் இந்த பேசிக்கான அந்த டாக்கர் ஃபைல், ஓகே? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் நம்ம டாக்கர் இமேஜஸ்லாம் பார்ப்போம் என்னென்ன இருக்குன்ட்டு. டாக்கர் இமேஜஸில் இப்போ எந்த இமேஜஸுமே இல்லை. ஸோ இப்போ நான் டாக்கரை பில்ட் பண்ண போகிறேன். டாக்கர் பில்ட் ஹைஃபன் ஆத் சர்வீஸ் v1, ஓகே? ஸோ இப்படி போட்டு நான் பில்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த டாக்கர் ஃபைல் இப்போ எனக்கு பில்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொரு லேயரும் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து டாக்கர் இமேஜஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு என்னோட இமேஜ் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு, ஓகே? ஸோ இப்போ இந்த இமேஜ் வச்சு நான் ரன் பண்ண போகிறேன். டாக்கர் ரன் -p 5000. ஸோ அப்புறமா இந்த இமேஜ் ஐடி நீங்கள் கொடுத்து ரன் பண்ணிக்கலாம், ஓகே? ஸோ ஸோ இப்போ எனக்கு வந்து இப்போ அது கண்டெய்னருக்குள்ளே எனக்கு ரன் ஆகுது, ஓகேங்களா? ஸோ இப்போ அதே நான் இப்படி இங்கே ஆக்சஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் நான் வந்து அந்த போர்ட்டை எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து போர்ட் மேப்பிங் பண்ணி வச்சுருக்கனால எனக்கு ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நான் இங்கே 2 கொடுத்துட்டு இங்கேயும் 2 கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணனாலும் எனக்கு வரும், ஓகே? சப்போஸ் இங்கே 3 கொடுத்தனாக்க எனக்கு இன்வேலிட் கிரெடென்ஷியல்ஸ்னு வந்துடும், ஓகே? ஸோ இதுதான் மேட்டர், ஓகே? ஸோ இப்போ எனக்கு இந்த ஏபிஐ சிறப்பாக ஒர்க் ஆகுது, ஓகே? ஃபைன். ஸோ இப்போ இது இருக்கிற மாதிரியே இப்போ நான் இப்போ கண்டெய்னர் எக்ஸிட் பண்ணிடுறேன். ஸோ டாக்கர் ps-a. ஸோ அப்படி போட்டிங்கன்னா அது அந்த கண்டெய்னர் எக்ஸிட் ஆயிடுச்சு, ஓகே? ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட் அந்த கண்டெய்னரை டெலீட் மட்டும் பண்ணிடுறேன், ஓகே? ஓகே ஃபைன். ஸோ இப்போ அடுத்தது என்ன சர்வீஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா,
இன்வென்ட்ரி சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொன்று வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதில் சில இன்வென்ட்ரிஸ் பேசிக்காக இருக்குது. ஓகே, என்ன இன்வென்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஐட்டம் 1 ஐட்டம் 2. ஸோ இது நேம் வந்து ஐட்டம் 1, அப்புறம் குவான்டிட்டி 10 இருக்குது. ஐட்டம் 2 வந்து குவான்டிட்டி 5 இருக்குது. ஓகே, ஸோ இதில் 2 ஏபிஐ இருக்குது. ஒரு ஏபிஐ வந்து கெட் ஏபிஐ. ஸோ இதில் நீங்கள் இது ஸ்லாஷ் இன்வென்ட்ரின்னு அப்படின்னு போட்டிங்கனாக்கா, உங்களுக்கு இன்வென்ட்ரியில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே அப்படியே உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகே, ஒரு ஜேசனா. இப்போ நீங்கள் இன்வென்ட்ரியை நீங்கள் அப்டேட் பண்ணணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு போஸ்ட் ரெக்வஸ்ட் அனுப்பணும். அது அந்த ஐட்டமோட ஐடி, இதுதான் ஐட்டம் ஐடி. ஓகே, ஸோ இதை கொடுத்து நீங்கள் அனுப்பும்போது பாடியில் நீங்கள் சொல்லுவீங்க குவான்டிட்டி எவ்வளோவா அப்டேட் பண்ணணுன்ட்டு. ஸோ அந்த குவான்டிட்டியை நீங்கள் அப்டேட் பண்ணி நீங்கள் அதை வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து குவான்டிட்டி அப்டேட் பண்ணுறதுக்காண்டி. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்காக ரன் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறமா நம்ம இதில் கண்டெய்னரில் ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ பைத்தான் இன்வென்ட்ரி சர்வீஸ். ஓகே, ஸோ நான் ரன் பண்ணுறேன். இது வந்து 5001 ரன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுக்கும் நான் வந்து ஏபிஐ ஹிட் எழுதி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே லோக்கல் ஹாஸ்ட்டு பதிலாக 127.0.0.1. ஓகே, ஸோ இப்போ நான் போடுறேன். ஸோ இப்போ போடும்போது எனக்கு இன்வென்ட்ரியில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்துடுது. ஸோ ஐட்டம் 1 இருக்குது, ஐட்டம் 2 இருக்குது. இது ரெண்டுமே இங்கேருந்து சர்வ் ஆகுது. ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம், இங்கே கெட் ரெக்வஸ்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஓகே, இதில் நான் அப்டேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அப்டேட் பண்ண முடியும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 127.0.0.1. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா ஐட்டம் 1ங்கிறத வந்து குவான்டிட்டி 20 மாற்று அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, ஸோ போனால் இன்வென்ட்ரி அப்டேட்டட். இப்போ ஐட்டம் 1 இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு? 10 தான் இருந்துச்சு. இப்போ நான் திருப்பி ரெக்வஸ்ட் காமிச்சேன்னா எனக்கு 20 மாதிரி இங்கே காமிக்கும். ஓகே, ஸோ இது எல்லாமே அந்த இன்ஸ்டன்ஸில் மட்டும் தான் சேவ் ஆகுது. நம்ம டிபியில் இங்கே எதுவும் யூஸ் ஆகல. சப்போஸ் அந்த ஆப் க்ளோஸ் ஆகி திருப்பி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா திருப்பி நம்ம ஃபஸ்ட்லேருந்து தான் வரும். அந்த 20ங்கிற அப்டேட் ஆனது சேவ் ஆகிருக்காது. ஓகே, ஸோ இதுதான் மேட்டர். ஏன்னா நம்ம சேவ் பண்ணுறதுக்கு எதுவுமே எழுதி வைக்கல, அதனால். ஸோ இப்போ நீங்கள் ஐட்டம் 2 வந்து 200 போட்டு அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இன்வென்ட்ரி அப்டேட்டுன்னு வருது. இதுக்குள்ளார போயிட்டு நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணேன்னா எனக்கு ஐட்டம் 2 வந்து 200ல் எனக்கு காமிக்கும் அப்டேட் ஆகி. ஓகே, ஸோ இதுதான் இந்த இன்வென்ட்ரி சர்வீஸ். இதையும் நான் க்ளோஸ் பண்ணிப்போம். ஸோ இந்த இன்வென்ட்ரி சர்வீஸ்க்கும் அதே மாதிரியான டாக்கர் ஃபைல் எழுதி வச்சுருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா அதே தான், எக்ஸாக்ட் அதே தான். ஸோ ரன் பிப் இன்ஸ்டால் ஃப்ளாஸ்க்கு எக்ஸ்போஸ் 5001ங்கிற போட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா இன்வென்ட்ரி சர்வீஸுங்கிறத நம்ம போடுறோம், எக்ஸிக்யூட் பண்ணுறோம், பைத்தான் இன்வென்ட்ரி சர்வீஸுங்கிறது. ஓகே, ஸோ இப்போ இந்த டாக்கர் இமேஜை நம்ம பில்ட் பண்ணுவோம். ஓகே, டாக்கர் பில்ட் ஆத் சர்வீஸில் இன்வென்ட்ரி சர்வீஸ். ஓகே, ஸோ இதை நான் வந்து போட்டு ரன் பண்ணுறேன். இது ரன் பண்ண சொல்ல எனக்கு இப்போ ரன் ஆயிடுச்சு. இப்போ நான் அது வந்து இது 5001ல் ரன் ஆகுது இன்வென்ட்ரி சர்வீஸ். ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு கண்டெய்னரில் ரன் ஆகுது. இப்போ கண்டெய்னர்லேயும் டேரெக்டாக ஹிட் ஆகுதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ஸோ நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு 10 5ன்னு வருது. அதுக்கப்புறமாக ஐட்டம் 2வை வந்து 200க்கு இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். திரும்பி கெட் ஐட்டமில் கெட் ஏபிஐக்கு போகிறேன். ஸோ இங்கே பார்த்தோன்னா எனக்கு வந்து 200ன்னு வந்துடுது. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ எனக்கு கண்டெய்னர் வழியாகவும் நல்ல வழியாக ஒர்க் ஆகுது. ஓகே, குட். ஸோ இப்போ நீங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த நம்ம ஹைஃபன் பின்னு சொல்லிட்டு ஒரு இதே எக்ஸ்ட்ரா நம்ம போடுறோம். ஓகே, ஸோ அப்படி போடுறதுக்கு பதிலாக வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு இன்டர்னல் நெட்வொர்க் மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு இவங்க 2 பேருமே பேச வைக்கலாம். ஓகே, ஸோ அதை பேச வைக்கிறதுக்கு நம்ம இன்னொரு சர்வீஸ் மாதிரி ஒன்று எழுதி வைப்போம். ஓகே, ஸோ அந்த சர்வீஸ் தான் இந்த நார்மல் சர்வீஸ். ஓகே, ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் வந்து அத்தன்டிகேட்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் ஏபிஐ இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் ரெக்வஸ்ட் அமிச்சிங்கன்னா, அதை யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்கள் அதுக்கு அமிச்சிங்கன்னா அது வந்து ஆத் சர்வீஸுங்கிறதுக்கு போய் ஹிட் ஆகும். ஸோ அந்த ஆத் சர்வீஸுங்க நேம் இருக்குங்க இல்லையா, அதுதான் நம்ம கண்டெய்னருக்கு கொடுக்க போகிற நேம். அந்த கண்டெய்னருக்கு அது போய் ஹிட் ஆகும். அதே மாதிரி இன்வென்ட்ரி சர்வீஸும் கொடுக்கணும் இல்லையா, ஸோ அது இன்னொரு கண்டெய்னரோட நேம். ஓகே, கண்டெய்னருக்கு நேம் கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா நேம் கொடுக்க முடியும். ஸோ நம்ம அதையும் நம்ம ட்ரை அவுட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்மளுக்கு டாக்கர் பிஎஸ் -a. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு நேம் கொடுத்துருப்பாங்க, கம்பாஷனேட் கலோரியஸ்ன்ட்டு. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிற நேம். ஓகே, இதுக்கு பதிலாக நம்மளே ஒரு நேம் கொடுக்கலாம்.
inventory hyphen hyphen name. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா நான் திரும்ப க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் டாக்கர் பிஎஸ் ஹைஃபன் ஏ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு வந்து நான் கொடுத்த நேம் வரும். ஹைஃபன் ஹைஃபன் நேம்னு கொடுத்து நீங்கள் ஒரு ரன் பண்ணுற கண்டெய்னருக்கு நேம் கொடுக்கலாம். ஸோ இப்போ இந்த கண்டெய்னரை ஒரு நெட்வொர்க்கில் ரன் பண்ணனா இதே இந்த நேமை வச்சு என்னால் இந்த கண்டெய்னருக்குள்ளே ஓடுற விஷயங்களை என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். அதுதான் இந்த நெட்வொர்க்கோட மெயின் அஜெண்டா. ஓகே. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இது நம்மளுடைய அந்த அத்தன்டிகேஷன் சர்வர். ஓகேங்களா? ஆத் AUTH ஆத். அதே மாதிரி இது வந்து நம்மளுடைய இன்வென்ட்ரி. ஓகே. ஸோ இது வந்து தனியாக ரன் ஆகிட்டு இருக்கு, இது தனியாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது ஒட்டுமொத்தமாக ஒரே இதில் போட்டோம்னாக்கா எப்படி ரன் ஆகும்னா, இது வந்து இதோட நேமை யூஸ் பண்ணி கால் பண்ணிக்கலாம். அத்தன்டிக் ஆத் சர்வீஸ் அப்படிங்கிற அந்த கண்டெய்னரோட நேமை யூஸ் பண்ணி இதை கால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வந்து இன்வென்ட்ரி சர்வீஸ்ங்கிற நேம் யூஸ் பண்ணி கால் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இந்த ஒரு கண்டெய்னரை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கண்டெய்னர் ஐ மீன் ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்ண போகிறோம். இந்த நெட்வொர்க் பேர் என்னதுன்னா பிரிட்ஜ் நெட்வொர்க். ஓகே, பிரிட்ஜ் BRIDGE பிரிட்ஜ் நெட்வொர்க். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம இன்னொரு சர்வீஸ் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம், டெவ் சர்வீஸ்ன்ட்டு. அந்த சர்வீஸ் வந்து அத்தன்டிகேஷனை கால் பண்ணோம், அதே மாதிரி இதையும் கால் பண்ணோம். ஓகே, ஃபைன். இன்வென்ட்ரியும் கால் பண்ணோம். ஓகே. ஸோ அதுதான் நம்மளுடைய ஐடியா. ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம வந்து நெட்வொர்க்கை க்ரியேட் பண்ணணும். ஸோ அது எப்படி க்ரியேட் பண்ணலாம்? ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம வந்து டாக்கர்ஸை டெலீட் மட்டும் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த டாக்கர் கண்டெய்னர்ஸை டெலீட் பண்ணியாச்சு. ஃபைன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு டாக்கர் நெட்வொர்க் க்ரியேட் பண்ணோம். டாக்கர் க்ரியேட் நெட்வொர்க் க்ரியேட் ஒரு நெட்வொர்க்கோட நேம். நான் என்ன பண்ணுறேன்னா, காமர்ஸ் நெட்வொர்க் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஓகே. ஸோ இப்போ எனக்கு வந்து நெட்வொர்க் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. ஃபைன். இப்போ இந்த நெட்வொர்க்குள்ளே அந்த ரெண்டு ஆப்புமே நான் ரன் பண்ணணும். ஓகே. ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ நம்ம ஆல்ரெடி தயாரித்து வச்சுக்கிற ரெண்டு இமேஜ். ஓகே. இப்போது டாக்கர் இமேஜஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு இமேஜ் வச்சு நான் ஒரு கண்டெய்னர் ரன் பண்ண போகிறேன். ஸோ டாக்கர் ரன். ஸோ -p இப்போதைக்கு நான் போர்ட் மேப்பிங் கூட பண்ணல. ஓகேவா? இது இப்படி இருக்கட்டும். இது கொடுத்துட்டு -hyphen நெட்வொர்க் வந்து என்ன நெட்வொர்க்னு பார்த்தீங்கன்னாக்கா, இகாமர்ஸ் நெட்வொர்க். ஓகே. ஸோ இப்படி வச்சுக்கிறேன். ஸோ இப்படி வச்சுட்டு இப்படி நான் ரன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஓகே. இது வந்து நான் டிட்டாச்டு மோடில் ரன் பண்ணோம். ஸோ அதையே நான் சொல்லிடுறேன். ஸோ டிட்டாச்டு மோடில் ரன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? -dன்னு கொடுக்கணும். ஓகே. ஸோ -dன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிட்டாச்டு மோடில் ரன் ஆகும். ஓகே. ஸோ இப்போ எனக்கு வந்து ஒன்று ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே. -dன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா -rmன்னு கொடுத்துக்கோங்க. அதாவது கண்டெய்னர் சப்போஸ் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அதே நேமில் இன்னொரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கான்ஃப்ளிக்ட் படிச்சதில்ல, அந்த கான்ஃப்ளிக்ட் அடிக்காது. ஓகே. ஸோ அதனால் அதுக்காண்டி. ஸோ அவ்வளோதான். ஓகே. இப்போது ஒரு கண்டெய்னரை ஐ மீன் இன்வென்ட்ரி சர்வீஸ் கண்டெய்னரை அப்படி ரன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? ஜஸ்ட்டு நம்ம ஆத் சர்வீஸ் அந்த கண்டெய்னரை நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நேம் வந்து ஆத் சர்வீஸ். அதை வந்து இந்த இமேஜ்னா ஆத் சர்வீஸுங்கிற இமேஜ்லேருந்து ரன் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ அதுவுமே இகாமர்ஸ் நெட்வொர்க்கில் தான் இருக்க போகுது. ஓகே. ஸோ அதையும் நம்ம ரன் பண்ணிப்போம். இப்போ எனக்கு ரெண்டு டாக்கர் -a கொடுத்தனாக்கா எனக்கு ரெண்டு இமேஜ் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அப் 7 செகண்ட்ஸ் அப்படின்னு வரும். ஓகே. ரெண்டுமே எனக்கு அப்பில் தான் இருக்குது. ஓகே.
ஸோ ஃபைன், ரெண்டுமே வேறு வேறு நெட்ஒர்க்கில் இருக்குது. ஸோ இப்போ ஓகே, கடைசியாக கொடுத்ததில் இப்போ ரெண்டுத்தையுமே நீங்கள் வெளியேருந்து ஆக்சஸ் பண்ண முடியுமா ஜஃபர் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஆக்சஸ் பண்ண முடியாது, எரர் அடிக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி இல்லவே இல்லைன்னு சொல்லிடும். ஓகே, ஸோ இதுதான் மேட்டர். சரி, அப்போ இல்லவே இல்லைன்னா அது எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னீங்கன்னா, இப்போ நம்ம அதுக்கு தான் என்ன சொன்னோம், டெவ் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொன்று இருக்குது. ஸோ நம்ம அதை க்ரியேட் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்எஸ் சரி, ஓகே. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பில்ட் பண்ண போகிறோம். டாக்கர் ஃபைல். இது வந்து புரோக்கர் சர்வீஸ்னு வச்சுக்கலாம். புரோக்கர் சர்வீஸ் v1. ஓகே, ஸோ இப்படி வச்சுட்டு நான் இதை பில்ட் பண்ணிடுறேன். எந்த இடம்னு சொல்லணும். ஸோ அதனால் இது கொடுத்துட்டு டாட்னா கரண்ட் டைரக்டரி. ஸோ அதை கொடுத்துட்டு நான் இப்போ இது பில்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ பில்ட் ஆகி முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ நான் இதை வச்சு ஃபஸ்ட்டு பில்ட் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். பில்ட் ஆகிடுச்சான்னு பார்க்குறது டாக்கர் இமேஜஸ் பார்த்தீங்கன்னாக்கா புரோக்கர் சர்வீஸ்னு ஒன்று இருக்குது. ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம இதை வச்சு எழுத போகிறோம். இதையும் திருப்பி நம்ம வந்து டாக்கர் கண்டெய்னருக்குள்ளே தான், அதே நெட்ஒர்க்கில் ரன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அது என்ன கமாண்டு, இ-காமர்ஸ் நெட்ஒர்க்கு, அதுக்குள்ளே போயிட்டு நான் வந்து புரோக்கர் சர்வீஸ் ஓகே, இதை நான் அப்படி கொடுத்து ரன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஃபைன். இப்போ எனக்கு இந்த புரோக்கர் சர்வீஸ் வந்து எக்ஸ்போஸ் ஆயிரும். ஓகே, இன்னொரு விஷயம், டாக்கர் ps-a, இப்போ அந்த புரோக்கர் சர்வீஸ் மட்டும் நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அதனால் அந்த கண்டெய்னர் மட்டும் டெலீட் பண்ணிவிட்டு டாக்கர் ps rm டாக்கர் rm fnf ஸோ இதை மட்டும் நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணி வைக்கணும். ஸோ இது வந்து இதோட போர்ட் வந்து எதில் ரன் ஆகும்னா எப்படி கொடுத்துருக்கோன்னா 5002ன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து 5002ல் ரன் ஆகும். ஓகே, ஸோ 5002 to 5002. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ எனக்கு இது ரன் ஆகும். இப்போ என்னால் இந்த புரோக்கர் சர்வீஸோட ஏபிஎஸ்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ நான் இங்கே போகிறேன், ஒரு புதுசாக ஒரு ரெக்வஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் ரெக்வஸ்ட் பேர் வந்து கெட் இன்வென்ட்ரி ஃப்ரம் புரோக்கர் சர்வீஸ். ஓகே, ஸோ யூஆர்எல் என்னதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா http 127.0.0.1 5002 / இது வந்து என்னது authenticate அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இது வந்து போஸ்ட் auth ஃப்ரம் broker service. ஓகே, ஸோ இதுக்கு என்ன பாஸ் பண்ண போகிறான்னு கேட்டிங்கனாக்கா இதுக்கு முன்னாடி நம்ம பாஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ இதே கண்டென்ட் தான் தூக்கி நான் இதில் போட்டு பாஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்படி கொடுத்து நான் பாஸ் பண்ணும்போது இன்வாலிட் க்ரெடென்ஷியல்ஸ்னு வரும். ஓகே, ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த ரெக்வஸ்ட்டை அப்படியே வாங்கி அது வந்து இதுக்குள்ளார போய் இதை ஹிட் பண்ணிக்குது, ஆத் சர்வீஸை ஹிட் பண்ணிக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ ஓகே நீ சொல்கிறதெல்லாம் எப்படி உண்மை, நான் இதுக்கு தானே அனுப்புகிறேன், அதுக்கு எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம அதோடைய இது பார்ப்போம். இப்போது என்னுடைய ஆத் சர்வீஸுங்கிறது இது தானே. ஸோ இதோடைய கண்டெய்னர் லாக்ஸை நம்ம பார்ப்போம். டாக்கர் லாக்ஸ். ஸோ இப்போ ஒரு போஸ்ட் ரெக்வஸ்ட் என்ன வந்திருக்கு. ஸோ அது வந்து 401 ரிப்போர்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அதே மாதிரி நான் இப்போ திருப்பி வந்து கரெக்டான இதை அனுப்புகிறேன். இங்கே 2 அனுப்பிட்டு இங்கே ஹிட் பண்ணுறேன், லாகின் சக்ஸஸ்ஃபுல் வந்திருக்குதா. இப்போ நான் இதை லாக் கடைசி திருப்பி எடுப்போம். பார்த்தீங்கன்னாக்கா 200 லாகின் சக்ஸஸ்ஃபுல் எக்ஸ்ட்ரா ஒன்று வந்திருக்கு. ஓகே, ஸோ இதுதான் மேட்டர். ஓகே,
ஸோ இப்போ உங்களுக்கு அந்த நெட்வொர்க்கிங் மூலிமா உங்களுக்கு ஒரு ஏபிஐ வந்து இன்னொரு ஏபிஐ இந்த ஏபிஐ வந்து இன்னொரு கண்டெய்னரை டேரெக்டாக பேசுது. ஓகே, இப்போ நம்ம அந்த ஆத் சர்வீஸ்க்கு டேரெக்டாக வெளியேருந்து பேச முடியாது. ஏன் பேச முடியாதுன்னா நம்ம வந்து போர்ட் மேப்பிங் எதுவுமே பண்ணல. பட் இது ஒரே நெட்வொர்க்குள்ளே இது அந்த 3 இதுவுமே ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு இது நடக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம ஷோ ப்ராடக்ட்ஸும் நம்ம கொடுப்போம். இது வந்து கெட் ரெக்வஸ்ட் தானே. show products from inventory using broker service. சும்மா என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நான் போட்டு வச்சுக்கிறேன். http 127.0.0.1 5002 show products. ஓகே, ஸோ இதுதான் அந்த ஏபிஐ. ஸோ இப்போ நான் இதை வந்து ஹிட் பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு இது வந்து திருப்பி இன்வென்ட்ரி சர்வீஸை ஹிட் பண்ணி உங்களுக்கு அதுலேருந்து கொண்டு வரும். ஓகேங்களா, ஸோ இதுதான் மேட்டர். இதை நீங்கள் டேரெக்டாக இன்வென்ட்ரி சர்வீஸ்க்கே நீங்கள் ஹிட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வராது. ஏன்னா அது ஏபிஐ இல்லைன்னு சொல்லும். ஏன்னா அது உங்களுக்கு வெளியே எக்ஸ்போஸ் ஆகலாம். ஓகே, பட் நீங்கள் இன்டெரக்டாக நீங்கள் எப்படி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி ஆக்சஸ் பண்ண முடியுது, எல்லாமே ஒரே கண்டெய்னரில் ரன் ஆகுது. அதனால் நம்ம அந்த புரோக்கர் சர்வீஸ்லேருந்து மற்ற சர்வீஸ்க்கு ஹிட் பண்ண முடியுது. ஓகேங்களா, ஸோ இதுதான் அந்த டாக்கர் நெட்வொர்க்கிங்கிறது. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுற நெட்வொர்க்கிங் பேருக்கு வந்து பிரிட்ஜ் நெட்வொர்க்கிங் இருக்குது. இதே மாதிரி ஓவர்லே நெட்வொர்க்னு என்னன்னா நீங்கள் வெவ்வேறு டாக்கர் ஹாஸ்டில் இருந்தாலும் உங்களுக்கு அது கம்யூனிகேஷன் நடக்கும். ஓகே, ஸோ அது வந்து கியூபர்நெட்டிஸ்குள்ளே யூஸ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு இப்போ லோக்கலில் அதை ஷோகேஸ் பண்ண முடியாது. பட் நீங்கள் அதை வந்து கன்சிடர் அது ஒன் ஆஃப் தி வே. ஓகே, ஸோ நீங்கள் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ யா, அந்த டாக்கர் நெட்வொர்க்கிங் நீங்கள் ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இது எல்லாமே நீங்கள் மேனுவலாக ஒவ்வொரு இமேஜாக நீங்கள் அப் பண்ணி ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஓகே, ஃபைன். தேங்க்ஸ் ஆல், பை.